ஏம்மா, சித்தப்பா வீட்டுக்கு கிளம்பிட்டோம், போயிட்டு வரவா? கிளம்பிட்டீங்களாப்பா? சரி சரி சரி. போகையிலையும் வரையிலையும் பார்த்து பத்திரமா போகணும், பத்திரமா வரணும். புரியுதா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்மா. நீ கொஞ்சம் வீட்டை பிள்ளையெல்லாம் பாத்துக்கோ, சரியா? மாட்டுக்கெல்லாம் தண்ணி வை, வைக்க போடு. இந்த வெள்ளை மாடு வந்து என்னமான்னு தெரியல, நேத்துல இருந்து ஒரு மாதிரி சோந்தாப்போல இருக்கு. அது என்ன ஏதுன்னு பாருமா. வாங்க மாமா. அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களே. நடைய கட்டுங்க போலாம். ஏலே, நீ மட்டும் தனியா போகலையா? இவனையும் கூட சேர்த்துக்கிட்டு தான் போறியா? ஏம்மா, தனியா போய் வச்சா என்னமா மரியாதையா இருக்கும்? அதான் 2 பேரும் சேர்ந்து போய் வைக்கலாம்னு போறோம். பத்திரிக்கையிலேயே வர. நான் எங்கேயும் எதுக்கும் போயிட்டா பொறுக்காதே. நாள் முழுக்க இந்த அடுப்படிக்குள்ளேயே கடந்து சாவணும். எங்கேயாவது கூப்பிட்டுட்டு போ. எப்ப சாக்கு கிடைக்கும், எப்ப ஊர் சுத்த கிளம்பலாம்னு நின்னுகிட்டு இருந்திருக்காப்புல இருக்கவும் பொண்டாட்டி. சரி சரி, போன அந்த வேலையெல்லாம் யார் செய்யறதா? இப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியும். எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தான் போறேன் மாமா. ஊருக்கு கிளம்புற மூஞ்சி ஆளையும் பாரு. ஏண்டி, இதே உன் ஆத்தா அப்பா வீடா இருந்தா இப்படியே கிளம்பி போவே? என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லி தானே என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி கிழிஞ்ச புடவையே கட்டிக்கிட்டு போறேன். ஏன் இந்த புடவைக்கு என்னையா நல்லா தான் இருக்கு. ஏன் இப்ப இதெல்லாம் கட்டிக்கிட்டு யாரும் வெளியே போக மாட்டாங்களா என்ன? ஆமாமா, போ உன்னை அப்படியே மாமா மகாலட்சுமின்னு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுவாங்க. சிரிச்சு காரி துப்புவாங்கடி. ஊருக்கு போறோம், தலையில ஒரு பூ உண்டா, கழுத்துல ஒரு செயின் உண்டா, கையில ஒரு வளைய உண்டா? ஒன்னும் இல்ல. இப்படியெல்லாம் போனா அங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? என்னையே தப்பா நினைக்க மாட்டாங்க. இந்த வீட்டு மருமக வேலைக்காரி மாதிரி வாரனே. அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? என்கிட்ட இருக்கிறது தான் போட்டுக்கிட்டு போக முடியும். இல்லாததுக்கு நான் என்ன பண்றது? வாங்கிட்டு எப்படி இருக்கும்? வாங்கிட்டு தான் ஒண்ணுமே இல்லையே. அதுக்கு தான் சொன்னேன், இப்படி உங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க நான் வரலன்னு. நீங்க தான் பிடிவாதமா வா வான்னு கிளம்ப சொன்னீங்க. சரி, அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசிட்டாங்க, விடுமா. ஆமாம்மாமா, என் வாயை மட்டும் அடைச்சிருங்க ஏதாவது சொல்லி. ஏடே, இங்க வா சத்த. என்ன என்னவா? திரும்பி நில்லுடி. புருஷன் கூட வெளியே போறமே, ஒரு மழை பூ வாங்கி வச்சுக்கிட்டு போகணும். அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும். கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா என்ன? பேச்சு மட்டும் பேசுறல்ல, வாய் கிழிய. ஏண்டா, அவதான் கிளம்புற அவசரத்துல ஏதோ மறந்துருப்ப. உனக்கு கூட அறிவு இருந்திருக்காது. வரையில ஒரு 10 ரூபா கொடுத்து பூ வாங்கிட்டு வந்தா என்னடா? ஏம்மா, போகையில வாங்கி வச்சுக்கலாம்னு விட்டுட்டேன். ஆமாமா, போகல வாங்கி வைப்பான். பாத்துட்டி, நெக்லஸ் பத்திரம் சரியா? மாமியக்காரி ஏதோ ஓசில எடுத்து கொடுக்குறான்னு சொல்லி இங்க அது தொலைஞ்சிருச்சுன்னு தூக்கி வச்சுக்காத. இப்படி எல்லாம் சொல்லிட்டு எதுக்கு எனக்கு போட்டு விட்டு அனுப்புறீங்களா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் சும்மாவே போயிட்டு வரேன். சும்மா போனா அங்க ஏமான மருவாதை என்ன ஆகுது? என் வீட்டுக்கு மருமோல வந்துட்டல, அதை நான் தானே காப்பாத்தணும். போ, அவன் கையை பிடிச்சிக்கிட்டே போ. அங்கங்க கடையை வாய் பார்த்துக்கிட்டு எங்கேயாவது ஓடிடக்கூடாது, சரியா? ராசே, இவளை பார்த்து கூப்பிட்டுட்டு போ. துடுக்கா ஒரு இடத்துல இருக்க மாட்டா. சரிம்மா, நான் வேணா அவ சேலையை வெட்டி கூட முடிச்சு வச்சுக்கிட்டா. சித்தப்பா வீட்டுல சாப்பாடுலாம் கொடுத்தாங்கன்னா வேணாம்னு சொல்லக்கூடாது. இருந்து சாப்பிட்டுட்டு தான் வரணும். இடி உனக்கு தாண்டி. அங்க உன் சின்ன மாமியார் இருப்பா. அவளுக்கு எதுவும் கூட மாட ஒத்தாசை பண்ணு, புரியுதா? சரி, அப்படியே இருங்க. நான் வாசல்ல போய் நின்று எவ்வளவு வரலன்னு பாக்குறேன். எங்க யாரு பாரா, எங்க யாரு வரான்னு பாத்துக்கிட்டே இருப்பாளுவ. ஒரு 4 பேர் இருக்காளுவ. அவளை பாத்துட்டு போனா ஒன்னும் உருப்படாது. ஏமாம்மா, உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறன்றதால உங்க அம்மா இப்படியெல்லாம் செஞ்சு அனுப்புறாங்களா? இல்ல என் மேல உள்ள பாசத்துல இப்படியெல்லாம் பண்றாங்களா? ஏமா, உங்க மாமியா மருமகுள்ள 1008 இருக்கும். அதையெல்லாம் என்கிட்ட வந்து கேட்டா நான் என்னமா சொல்றது? இவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி மாறுறாங்க. ஒருவேளை உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதாலதான் இப்படியெல்லாம் இருக்கோ? சரி சரி, நாளைக்கு என் வீட்டுக்கு போவோம்ல, அப்ப கிழவி என்ன பண்ணுதுன்னு பாக்குறேன். இந்த என் வீட்டுக்கு போக போறேன்னு சொல்லிட்டா போதும். மூஞ்ச தூக்கிக்கிட்டு அப்படியே 7 ஊருக்கு அந்தாண்ட வச்சுக்கும். உங்க வீடுங்கிறது நீ எப்பவும் போறதே வர்றது, அதனால அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது வெளியிடம் இல்லையா? பாக்குறவங்க இந்த பாரு அவங்க வீட்டு மருமகம் எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குதான். உள்ளதுக்கே ஒரு முழம் கட்ட. இட்டி ரசத்தி, அவனை கூப்பிட்டுக்கிட்டு வாடி. யாரும் இல்ல தெருவுல, இப்பவே போயிடுங்க. இந்த வாரம் பாத்து போய ரசே, பாத்து பத்திரம். உன் சித்தப்பாரு காசுக்கு எதுவும் கொடுத்தாருன்னா வாங்கிக்க. இந்த ஊரு போய் திரும்புற வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. செத்த போய் அமைதியா உட்காருங்க. என் குழந்தைனுக்கு என் குடும்பத்துக்கு மேல கொஞ்சம் அக்கறை அதிகம். ஆனா என்ன செய்ய, நான் தான் கல்யாணம் காரியம்னு எதுக்கும் கூப்பிடுறதில்ல. அவங்க அப்பவே டவுனுக்குள்ள போயிட்டாங்க. இந்த கிராமத்துக்குலாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. இப்ப என் மவ கல்யாணத்துக்கு வந்து எப்படி தங்குவாங்கன்னு தெரியல, என்ன செய்வாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஏதோ நல்ல விதமா ஏற்பாடு பண்ணி வைக்கணும். அம்மா அம்மா, அண்ணனும் மைனி எங்கம்மா? எங்க போறாங்க? ஏண்டி தங்கம், அவங்க உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க உன் சித்தப்பா வீட்டுக்கு போறாங்க. என்ன பத்திரிக்கை வைக்க கிளம்புறாங்களா? ஏமா, ஏன் அவங்கள அனுப்புன? என்னடி கேள்வி இது? ஏன் அனுப்புனன்னு கேக்குறேன். இன்னும் ஒரு 10-15 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. இப்ப ஆரம்பிச்சாதான் பாதி பேருக்கு கொடுக்க முடியும். ஐயோ, ஏமா எதுவும் புரியாம நடந்துக்கிறீங்க. நான் என்ன சொல்ல? எங்கடி போறேன்? எங்க போறேன்? அண்ணனையும் மைனியையும் கூப்பிட போறேன். ஏண்டி, இப்பதான் முத வீட்டை விட்டு கிளம்பிருக்காங்க. அவங்கள போய் கூப்பிட போறேன்னு சொல்றேன். அதெல்லாம் கூப்பிட கூடாதே. வா, எது சொல்றதா இருந்தாலும் அந்த போனை பண்ணி சொல்லு. நான் எப்படிமா உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்? நான் எப்படி சொல்லுவேன்? நேரமா இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னாங்கன்னு நான் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? ஏண்டி, புது பொண்ணு அங்க இங்கன்னு எங்கேயும் போக கூடாது. வீட்டுக்குள்ளே இரு, சரியா? அம்மா, நீ நினைக்கிற மாதிரி உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காதும்மா. என்னைய மன்னிச்சிருங்க. எனக்கு என்ன பண்றது, எப்படி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருதுன்னு ஒன்றுமே புரியல. ஜீவாவை பார்த்து எல்லாத்தையும் சொல்லி ஏதோ ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைச்சேன்.
அவங்க அம்மா அவனை வீட்டை விட்டு எங்கேயும் அனுப்ப கூட மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் யாரோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஜீவாவுக்கு தெரிஞ்சுதான் பண்றாங்களா, இல்லை ஜீவாவுக்கு எதுவும் தெரியாதா? ஐயோ கடவுளே, என் வாழ்க்கையில இப்படி ஒரு இடியை தூக்கி போட்டுட்டீங்களே. ஏமா, என்ன வீட்ல யாரையும் காணோம், நீ மட்டும் தனியா இருக்கபல? ஆமாடி தங்க, உன் அண்ணனும் அந்த குதிரையும் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போயிட்டாங்க. இன்னைக்கு புள்ள நம்ம 2 பேரும் மட்டும் தான் இருப்போம். ஏம்மா, நேற்று எனக்கு குழம்பு கொடுத்தல, அதுக்கு மைனிகாரி உங்ககிட்ட எதுவும் சண்டைக்கு வந்துச்சே? அந்த தெருவுல நின்னுகிட்டு என்ன பேச்சு பேசிச்சு தெரியுமா? ஏம்மா, முட்டை மந்திரம் வச்சு கை கால் விளங்காம பண்ணிட்டு வரலன்னு சொன்னுச்சும்மா. எனக்கு ராத்திரிக்கு முழுக்க தூக்கமே இல்லம்மா. நிசமா அப்படி எல்லாம் பண்ணிடும்? அப்படியே சொன்ன அவளுக்கு முன்னாடி நாம முந்திக்க வேண்டியதே. அவ எதுவும் கை கால் விளங்காத மாதிரி பண்ணா அப்படியே அதை அவளுக்கு திருப்பி விட்டல. ஏமோ, நீ இருக்கிற வரைக்கும் என்னை யாரெல்லாம் ஆட்டிக்க முடியாதுமா. நேற்று ராத்திரிக்கு அந்த வீட்டுல சரிக்க தூக்கமே இல்லம்மா. ஒரே கொசு கடி. பேனை சுத்துதா நிக்குதான்னு பார்த்தே கண்ணு பூத்துருச்சு. ஏண்டி, பேனை சரியா ஓடலையா? ஆமாம்மா, ஓடல. அந்த குரங்கு கோபாலம் வாங்கி கொடுன்னு சொன்ன. பணம் இல்ல, அது இல்லை, அப்ப தரேன் இப்ப தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாரு. பிள்ளைகளுக்கும் சரியா தூக்கம் இருக்க மாட்டேங்குது. ஏண்டி, இங்கதான் ரூமுக்கு 2 பேனா கிடக்கல, எடுத்துக்கிட்டு போக வேண்டியதானே? ஆமா, எப்படி எடுத்துட்டு போலாம் பாரு. சும்மா ஒரு குண்டா குழம்பு கொடுத்ததுக்கே உன் மருமகாரி அந்த சண்டை போட்டுச்சு. இதுல பேனு அது இதுன்னு எதுவும் எடுத்துட்டு போன இனி உண்டுலாத பண்ணிடும். எனக்கு வேணப்பா, நான் அந்த கொசு கடையிலே கடந்துக்கிறேன். என்னடி அவளுக்கு போய் பயந்துக்கிட்டு கிடக்குற? நான் இன்னைக்குதான் அவ இல்ல எது வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போ. வந்து கேட்டா வீட்டுக்குள்ள திருட போத்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிடுறேன். நாலு பண்ண அப்புறம் என் வீட்டு பக்கம் வந்து ஏதுடி இதெல்லாம் எப்படி நீங்க வந்துச்சுன்னு கேட்டா நான் என்ன சொல்ல? கேட்டாக்க ஏன் உன் வீட்டுல மட்டும்தான் அப்படி இருக்குமா, என் வீட்டுல எல்லாம் அதே மாதிரி பொருள் இருக்காதுன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதே. ஏமா, நாம எதுக்கு திருடிக்கிட்டு போனோம்? இந்த வீட்டுல எனக்கு இல்லாத உரிமையா? எனக்கு எது வேணும்னாலும் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு போவோமா? அந்த சும்மா ஒரு வாய் குழம்பு எடுத்ததுக்கு என்ன பேச்சு, என்ன சண்டை, என்ன சத்தம் படுச்சு. திரும்பி வரதுக்குள்ள வீட்டுல உள்ள எல்லாத்தையும் வாரி சுட்டு எடுத்துக்கிட்டு போறேன்னா இல்லையான்னு பாருமா. ஏ தங்கா, என்னென்ன வேணும்னு சொல்லு, அம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். மட்டும் பேன் சரியா ஓட மாட்டேங்குது, அதனால ஒரு பேன் எடுத்து வை. அப்புறம் மிக்சியும் கூட சரியா ஓட மாட்டேங்குதுமா. அந்த மீனாட்சிக்கு புது மிக்சி வாங்கி கொடுத்தாருல என் வீட்டுக்காரரு, அதை எடுத்துருவா. அவ்வளவுதானே, போதுமா? இரு யோசிக்கிறேன்ல. அப்புறம் வேற என்ன வேணும்? அம்மா, மைனி எங்கேயே போய் புதுசா ஒரு 5 டப்பா வாங்கிட்டு வந்துச்சுல, அந்த 5 பெட்டியும் எடுத்துட்டு வந்து கொடுமா. நல்ல அழகா இருக்கு பாக்க. சரிம்மா, அது மட்டும் போதும்ல, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரியா? இந்த உன் அத்தனை மீனாட்சி வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் வாரி எடுத்துக்கிட்டு போயிடு. சீலா, இன்னைக்கு என்ன செய்தி? எதுவும் செய்தி உண்டா ஊருக்குள்ள? ஏக்கா, இருக்குக்கா, இருக்கு. பெரிய செய்தி இருக்கு. அதுவும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செய்தி. ஆமா, தினமும் அப்படித்தான் சொல்றேன். நான் இருக்கிற வரை இந்த ஊருக்குள்ள யார் வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் அது எனக்கு தெரியாம இருக்காதுக்கா. அப்படி என்னடி சொல்லு, எவ வீட்டுல என்ன பிரச்சனை சொல்லு. கொஞ்ச நாளா ஊருக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் நடக்காம ஒரு மாதிரி இருக்குடி. ஏதாவது தினமும் அடிக்கடி வெட்டு குதுன்னு இருந்தா தானே பொழுதுபோக்கா இருக்கும். நான் அந்த அழகாச்சி நாடகத்தை பார்த்து சலிச்சு போயிடுச்சு. எவாலும் அடிச்சுக்கவும் மாட்டேங்கிறா, உதச்சிக்கவும் மாட்டேங்கிறா. இந்த 2 நாளைக்கு முன்னாடி சின்ன பொண்ணு இந்த ராசாத்தியும் அடிச்சுக்கிட்டாலுவே. அது கொஞ்சம் மனசுக்கு இதமா இருந்துச்சு. அதுக்கடுத்து வேற எவ்வளவு சண்டை போட்டு கொள்ளுன்னு பார்த்தா எவாலையும் காண முடி. ஏக்கா, ரொம்ப பெரிய சண்டை ஒண்ணு உண்டாக போகுதுக்கா. என்னாவும் ஏதாவும்னு தெரியல. யாருக்கு என்னன்னு சொல்லுடி. அக்காவுக்கு வேற கேட்காம மண்டைகளை வெடிச்சிரும்பல. வேற யாரு வீட்டு பிரச்சனை? எல்லாம் ராசாத்தி வீட்டு பிரச்சனை தான். ஆமா, இவ ஒருத்தி ஆட்டமாவே திரும்ப ஆட்டுவா. அதான் எப்பவும் தெரிஞ்சிருச்சே, அந்த ராசாத்திக்கும் அவன் நாத்தனார் தங்கமயிலுக்கும் சண்டை நடக்கும்னு. இதுல என்ன இருக்கு? அவ வீட்டு கதையை கேட்டு காதே புளிச்சிருச்சு. ஏக்கா, இது அந்த கதை இல்லக்கா. அந்த பல்லவிக்கு புதுசா மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கல்ல, கல்யாணத்துக்கு கூட பத்திரிக்கைலாம் வைக்க ரெடி ஆயிட்டாங்களே. ஆமா, அவன் யாரு கூடயாவது ஓடி போயிட்டானே. எனக்கு அப்பமே தெரிய முடியும் அவன் சாட தெரியலனே. இந்த பல்லவி கிட்ட சும்மா எடுப்பு தடுப்புக்கா பேசிருப்பேன். ஏக்கா, அப்படி எல்லாம் கிடையாதுக்கா. அப்படி பேசுற பையலா இருந்தா ஏன்க்கா கல்யாணம் வரைக்கும் கொண்டு வர? இடி ராணிகா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதே அந்த வீட்டுல பண்ண வேலை செய்ய வைக்கதானே. பணக்காரனுக்குன்னா என்ன பொண்ணா கிடைக்காது, ஊருக்கு ஒரு பொண்டாட்டி தான் அவனுக்குல. ஏக்கா, சரியா சொன்னேன். அந்த பையன் எப்படின்னு தெரியல. நேத்து என்ன நடந்துச்சுன்னா, அந்த பையனோட அம்மா இருக்கா பாரு, அந்த பண்ணையாரு, அவன் இந்த பல்லவிய தனியா கூப்பிட்டு, என் மவனுக்கு பக்கத்து ஊர் ஜமீன்ல பெரிய பணக்கார பொண்ணை சம்மந்தம் வந்திருக்கு, அதனால இந்த கல்யாணத்தை நீயே எப்படியாவது நிறுத்திரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. என்னடி சொல்ற? நெசமாவா? நீ சும்மா உருட்டாத. இதெல்லாம் அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவ கல்யாணத்துக்கு அந்த ராசாத்தியும் புருஷனும் பத்திரிக்கைக்கு போயிருக்காங்க. ஏக்கா, நெசமாதான். நான் என்னத்துக்கு போய் சொல்ல போறேன்? பணக்கார பையன் என்ன ஆட்டம் பட்டாளுவ. நல்லா வச்சால ஆண்டவ ஆப்பு. அவளுக்கு வேணும்டி, நல்லா வேணும். இனி அந்த பல்லவியை எவனும் கட்டிக்க மாட்டான். போட்டு தகிடு தில்லாலே தகிடு தில்லாலே தகிடு. பல்லவி கல்யாணம்.
அட ஈத்த சிரிக்கோளா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையே பாழா போகுது. இவ்வளவு என்ன ஊட விட்டாளுவ. அடுத்த வீட்டு கதையை பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இவளுக்கு. இவ்வளவு வீட்டுல எதுவும் நடந்து அப்படியே கமுக்கமா அமுக்கினி மாதிரி அமுக்கிடுவாளுவ. ஆனா ஊரா விட்டு கதை என்ன நல்ல வீடு வீடா உட்காந்து பேசுவாளுவ. ஐயோ பாவம் அந்த பொண்ணு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பல்லவி ஜீவா கல்யாணம் டும் 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 டும், பல்லவி ஜீவா கல்யாணம் டும் 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 டும். பாட்டு பாடுறீங்களாடி பாட்டு? தங்கமயில கிட்ட சொல்லி உங்களுக்கு வைக்கிறேன் வேட்டு. ஏ தங்கம், இந்த பொங்க வைக்கிற குண்டா வேணும்னு கேட்டியே, இந்த எடுத்துக்கிட்டு போ. ஏம்மா என்னம்மா மொத்தத்தையும் ஒரே நேரமா ஆறிக்கிட்டு போனா என்னம்மா இது? மைனி அப்புறம் நம்மள தப்பான்னு எடுத்துக்க மாட்டாங்களோ? அது வேணாம், இருக்கட்டுமா, நான் போயிட்டு சாயங்காலம் வந்து எடுத்துட்டு போறேன். சரி, அப்ப உன் இஷ்டம் போல செய்யி. வீட்டுல யாரும் இல்லைன்னா எல்லாத்தையும் வாரி எடுத்துக்கிட்டு கிளம்பிடுச்சாயா மைனி? சரியான ஆளுதான், கொஞ்சம் எட்ட நவுந்துட்டா போதும், அப்படியே சுருட்டி எடுத்துக்கிட்டு போறது. இந்த பஞ்சு மண்டை கழுவி எல்லாம் உன் வேலை தானே. மருமகனுங்க வீட்டுல இல்லைன்னா எல்லாத்தையும் திருட்டி அப்படியே மகளுக்கு கொடுத்து அனுப்புறது. பல்லவி வாமா, எப்ப வந்தே? எல்லாத்தையும் வாரி சுருட்டும் போதே வந்துட்டேன். என்ன மைனி இதெல்லாம் என்னது? இங்க இருக்கிற பொருள் எல்லாம் எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? பல்லவி, நான் வேணும்னு தான் சொன்னேன், அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. ஏமா நான் அப்பவே சொல்லல இதெல்லாம் எனக்கு வேணாமா? பரவாயில்ல, கொசு கடையிலே நான் இருந்த போறேன்னு நான் சொன்னேனா இல்லையா? பாருப்ப, வாழ போன இடத்துல நான் பெத்த மவ நீ கஷ்டப்படுறது ஆத்தாளுக்கு தாமா தெரியும். அந்த கொசு கடையில பேன் இல்லாம நீ கிடக்குறது, நீ கஷ்டப்படுறது எல்லாம் இந்த ஆத்தாவுக்கு தானே தெரியும். விடுமா இந்த எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வை, எனக்கு எதுவும் வேணாம். இங்க இருந்து நான் எதுவும் கொண்டு போனா அப்புறம் எல்லாரும் என்னையதான் தப்பா சொல்லுவாங்க. போமா போ. அம்மாடி மீனாட்சி, இந்த வாங்கிட்டு போமா. அப்படியே நான் வந்தவனே எல்லாத்தையும் மாத்தாதீங்க மைனி. இப்ப நான் வரலன்னா எல்லாத்தையும் அங்க நம்ம வீட்டுக்கு தானே கொண்டு போயிருப்பீங்க. ஏன் மைனி, அங்க ஒரு நாளும் கொசுவே கிடைக்காது, என்னத்துக்கு கொசு கடின்னு போய் சொல்றீங்க? போய் சொல்லிட்டு இதெல்லாம் கொண்டு போகணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? சரி, பேன உடலே பிள்ளைவ காத்துல நல்லா அசந்து தூங்கட்டும்னு சொல்லி எடுத்துட்டு போறேன். ஏமா, என் ஆத்தா வீட்டுல இருந்து நான் எதையும் கொண்டு போக கூடாதா? அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா சொல்லு மைனி. எல்லாரும் இருக்கிற போது எல்லாத்தையும் சொல்லிட்டு எடுத்துட்டு போறது வேற. இப்படி யாரும் இல்லாத நேரத்துல வீடு வந்து திருடுற மாதிரி எடுத்துட்டு போறீங்க. அதுக்கு உங்க அம்மா வேற ஒத்து ஊதுறாங்க. ஐயோ, போய் இவ கண்ணிலேயே மாட்டி தொலைக்கணும். தங்க, நான் தான் ஒத்து ஊதுறல, வை தங்க, எல்லாத்தையும் வை. வேணாம், நீ இதையும் கொண்டு போவேனா, வை. இனி இந்த வீட்டு பக்கம் நீ வராதடி. தாத்தா செத்தா கூட இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்காத, சரியா? இந்த நான் இருக்கிற வரைதான் என் மவளுக்கு இப்படி எல்லாம் செய்ய முடியும். காலகாலத்துல நான் போய் சேர்ந்துட்டா என் மவ என்ன நிலைமைக்கு ஆவா, என்ன கதிக்கு ஆவான்னு தெரியல. அவ சொந்த நாத்துனாரு ஏன் கொண்டு போற, எதுக்கு கொண்டு போறேன்னு கேக்குற. என்னம்மா பண்றது? ஆண்டவன் என் தலையில அப்படி வரை எழுதிட்டான். நான் என்ன செய்யறது? அவ்வளவுதான் என் தலை எழுத்து. சாவர வரை எதுவும் இல்லாத இழையவே சாவணும்னு இருக்கு. சரி, நம்ம அண்ணன் தம்பி இருக்காங்களே, எதுவும் நமக்கு கொடுத்து உதவுவாங்க, நமக்கு நாளும் நல்லதா செய்வாங்கன்னு நினைச்சது ஏன் தப்புதாம்மா. நான் வாரமா, இனி நீ செத்தா கூட எனக்கு சேதி விடாதீங்க. என்ன நடிப்பு நடிக்குது பாரு. என் மைனி, இது உன் ஆத்தா வீடுன்னு சொல்லிதானே இங்க இருந்து எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போற. போ 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 போ. இப்ப நான் எதையும் சொல்ல மாட்டேன், நீ போ. நீ கொண்டு போற அவ்வளோத்தையும் திரும்பி எப்படி எடுத்துட்டு வரணும் மட்டும் பாரு. எங்க போயிட போற? இதையெல்லாம் ஏன் ஆத்தா வீட்டுக்கு தானே போதே. நீ செஞ்சது அப்படியே உனக்கு ரிப்பீட் அடிக்க மாட்டேன்னா என்ன மைனி? சரி, நீங்க ஏதோ பாவம் இவ்வளவு சொல்றதால எடுத்துட்டு போங்க மைனி. ராசாத்தி அக்கா வந்தாங்கன்னா நான் சொல்லிக்கிறேன். என்னடாச்சு இவளுக்கு? அம்பட்டு நல்லவளா மாறிட்டாளே, எப்படி மாறாம இருப்பா? நாமளும் நம்ம ஆத்தாவும் சேர்ந்து கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்லம்மா. வேணாம், எனக்கு நான் கொண்டு போலமா. மைனி எடுத்துட்டு போங்க மைனி, நான் எதுன்னு சொல்றேன், போங்க போங்க. அம்மாடி மீனாட்சி, எதையோ நான் இதெல்லாம் திருடிக்கிட்டு போறேன்னு நினைச்சுக்காத. வாங்கிட்டு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு போறேன், சரியா? நான் வந்ததால தானே. எதி யாண்டி இங்கே நிக்கிற, எடுத்துட்டு போயடி. அவதான் போன சொல்லிட்டால. அம்மா, அந்த மாட்டுக்கு வைக்க கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு வாயம்மா. நம்ம மைனிக்கு சாப்பாடாக்க அரிசி இல்லைன்னு சொன்னா எடுத்து கொடுத்துட்டு வரேன். இது வேறைய, போங்க போங்க. இன்னும் என்னென்னதான் இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போகலன்னு தெரியல. தங்கம், நடைகட்டு. அம்மா வரட்டா? அப்பாடி, இந்த பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. மடி, தலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கு. எங்க என் அம்மா வச்ச பூவை காணோம். அது இந்நேரத்துக்கு எங்க விழுந்ததோ, யாரு மிதிக்கிறாங்களோ, யாரு பார்த்தா? சரிம்மா, மூஞ்செல்லாம் நல்லா தொடச்சுக்கோ. சித்தப்பா, சின்னம்மா, வீட்டுல யாரு இருக்கீங்க? ராசு வந்திருக்கேன். அட மாமா, என்ன நீங்க வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்கீங்க? அதான் அந்தாண்டதான் அந்த பொத்தா இருக்கு, அதை வச்சு அழுத்துங்க வருவாங்க. சின்னம்மா, என்னம்மா ஆளு சத்தத்தையே காணோம், வீடு பூட்டி இருக்காப்புல இருக்கு. எங்கேயும் வெளியே போயிருப்பாங்களா? யாருங்க நீங்க? யார் வேணும்? ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க? தம்பி, இது என் சித்தப்பா வீடு. பத்திரிக்கை வைக்கலாம்னு வந்தேன். உள்ள ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியல, அதான் அப்படியே வாசல்ல நிக்கிறோம். அப்பார்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து இந்த மாதிரி கத்தக்கூடாது, சரியா? காலிங் பில் அழுத்துனீங்களா? அமுக்கணப்பா. இந்த பிளாட்காரங்க எங்கேயும் போல, வீட்டுல தானே இருந்தாங்க. ஆமா, உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? ஊர்ல இருந்து ராசுகுட்டி வந்திருக்குன்னு சொல்லு. பத்திரிக்கை வைக்க உங்க அண்ணன் மவனை சொல்லுப்பா. ஹலோ மேடம், சார் இல்லைங்களா? ஊர்ல இருந்து அவங்க அண்ணன் பையன் யாரும் ராசுகுட்டியாமே, பத்திரிக்கை ஏதோ வைக்கணுமா, வந்து நிக்கிறாங்க. பாத்தீங்களா கேமரால? சரிங்க. சொல்றேன். நீங்க வந்தது கேமரால பாத்தாங்களா? இந்த பக்கத்துல அப்படியே உட்காருங்க, ஆபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துல வாரம்னு சொன்னாங்க. அப்புறம் சும்மா எங்க நின்று கத்திக்கிட்டுலாம் இருக்க கூடாது, சரியா? பாத்தீங்களா மாமா, எம்பூட்டு நேரம் நாம கத்திக்கிட்டு கிடந்தோம், ஒரு காக்கா குருவி கூட எட்டி பார்க்கல.
இப்ப அந்த பையன் என்னமோ வச்சு நம்பரை தட்டுனாரு, மேடம் வந்திருக்காங்கன்னு சொன்னாரு. மாமாவுக்கு நம்ம வந்தது எப்படி தெரியும்? உள்ளுக்குள்ள இருந்து எப்படி பார்த்தாங்க மாமா? எவ்வளோ தான் அந்த வச்சிருக்காங்க பாரு கேமரா, அதுல பார்த்துருப்பாங்க. ஆமா, இந்த மண்டையாட்டம் ஒன்று சுத்திக்கிட்டு கிடக்க எல்லார் வீட்லயும் இருக்கு. என்ன மாமா இது? அதான் இல்ல கேமரா, இந்த திட்டு பயிலெல்லாம் சிட்டிக்குள்ள அதிகமா இருப்பானுவல்ல, யார் வரா யார் போறான்னு பாக்குறதுக்காக எல்லா வீட்லயும் வச்சிருப்பாங்க. நம்ம ஊருக்குலாம் அந்த கேமரா தேவையில்ல. நம்ம தங்கமையில ஒரு ஆள் போதும். ஊருள்ளார புதுசா ஒரு ஆள் வர முடியாது. அவளை மீறி அப்படி யாரும் நுழைஞ்சிட்டாங்க, அம்பிட்டுதான் ஆளை அடிச்சு தூளு கிளப்பிடுவா. நம்ம ஊர் சிசிடிவி கேமரால நம்ம அம்மா தங்கமயிலு அந்த மாதிரி பல ஆளுங்க தானே. ஏன் மாமா ஆபீஸுக்கு போய் வேலை செய்யாம வீட்டுள்ளார இருந்து என்ன வேலை செய்வாங்க? அதெல்லாம் நமக்கு எதுக்கு, வா உட்காரலாம் வா. உட்காரணுமா? கால் வேற ரொம்ப வலியா இருக்கு. சரி, அத்தை வீட்டுக்கு போனா செத்த படுத்து எழும்பலாம், காப்பியை தருவாங்க, எதுவும் குடிச்சுப்புட்டு தலைவலியை போக்கிக்கலாம்னு பார்த்தேன். இவங்க என்ன மாமா வாசல்ல நிக்க வச்சுட்டாங்க? ஏமா எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்களா? நம்ம வீட்டுக்கெல்லாம் யாரும் வராங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அழைச்சிட்டு வந்து திரும்ப அவங்க ஊருக்கு போகிற வரைக்கும் கவனமா பார்த்து பஸ் ஏற்றி விட்டு வழி அனுப்புவோம். இங்கெல்லாம் அப்படியா? கிராமத்துக்குள்ள நமக்கு எந்த வேலையும் இல்லை, வீட்டில் ஆளுங்க எப்பவும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால வர்றவங்கள வாங்கன்னு சொல்லி தண்ணி கொடுத்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புவோம். சிட்டில தான் அவங்கவுங்களும் ஆக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அங்கங்கேயும் கடையில வாங்கி சாப்பிடுறாங்களே, இதுல நம்மள எங்கம்மா கூப்பிட்டு உள்ளார உட்கார வைக்க போறாங்க? பேசாம உட்காரு. என்னமோ உங்க அம்மா அப்படி பெருமையா சொன்னாங்க. உன் சித்தப்பா அப்படி இப்படி அது இதுன்னு இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது. என்ன இருந்தாலும் கிராமம் கிராமம் தான், சிட்டி சிட்டி தான். சரி வீடு விடு, அந்த பையன் வேற நின்னும் முறைச்சுக்கிட்டே இருக்கான், சத்தம் போடாத. சத்தம் படாத குசு குசுன்னு எப்படி பேசுறதா? ஏமாமா இவ்வளோ வீடு இருக்கு, ஒரு இடத்துலயும் ஆளுங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஒரு சிலர் வேலைக்கு போயிருப்பாங்க, ஒரு சிலர் வீட்லயே இருந்தாலும் உள்ளார டிவியை போட்டுட்டு இந்த கதவை சாத்தி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மாதிரி ஊரா இது? ராத்திரிலயும் பயப்படாம கதவை திறந்து வச்சுக்கிட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் அசந்தா போதும், எவன் எங்க எதை லவுத்திக்கிட்டு போவான்னு தெரியாது. ஐயோ, இத முன்னமே சொல்லி இருக்க வேண்டியதானே? நான் வேற என் மாமியார ஆசையா போட்டு விட்டு நெக்லஸ போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். அவனும் திருட்ட போய் களவாண்டுட்டு போறான். அடியே அது தங்கம் இல்லடி, கவரிங்க. என்னது கவரிங்க? இத கொடுக்கதான் உங்க அம்மா அந்த ஆட்டம் போட்டுச்சேன். நான் வேற தங்கமா இருக்குமோன்னு நினைச்சு கொடுக்காம நம்மளே வச்சுக்கலாம்னு கனவெல்லாம் கண்டேன். அதானே தங்கத்தைய தூக்கி உங்க அம்மா கொடுக்க போகுது எனக்கு. அப்பா இன்னும் எவ்வளோ நேரமாம்மா ஆகும்? வருவாங்கம்மா, அந்த பிறகு பார்த்து கொடுத்துட்டு தான் போகணும்.